ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்த பள்ளியில் வேலை. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு ரெண்டுமே இருக்கு. காலியிடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பிரஸும் தேவையில்ல, நீங்கள் டெட் எக்ஸாமே எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சா உங்களுக்கு நேர்காணல் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட், அந்த டெஸ்ட்லாம் வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாது. நம்மளுடைய சேனல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்காக பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இல்லாத வேறு டிகிரிலாம் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க விரிவா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ் 1 இயர் தான் உங்களுக்கு ஜாப். 1/4/2026 இருந்து 31/3/2027 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவா கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க, பிஜிடி, டிஜிடி, பிஆர்டி, அதே மாதிரி பால்வாடிக்கா டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 35,750 ரூபா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க மந்த்துக்கு. நீங்க ஆசிரியர் போஸ்ட் எல்லாமே 65 வயசு மட்டும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டைபிஸ்ட் கேட்குறாங்க. அந்த டைபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 19,900 ரூபா சம்பளம் பிளஸ் பார்த்தீங்கன்னா டிஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிஜிடி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும், நீங்கள் மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க. நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் பாருங்கள், பிஜிடி பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி மேக்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு 4 டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்குது. சரி, இந்த பிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா பிசிக்ஸ், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். பிஇ பிடெக் பார்த்தீங்கன்னா படிச்சிக்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. டிஜிடிக்கு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸு, பிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இங்கிலீஷு, சோசியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த இளங்கலையில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா அந்தந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கலை நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா முதுகலை பார்த்தோம். இது இளங்கலையில் நீங்கள் படிச்சிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இளங்கலைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிடெட், இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வைக்கக்கூடிய டெட் எக்ஸாம் கிடையாது. பேப்பர் 2, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய டெட் நீங்கள் பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் இந்த சிடெட் பார்த்தீங்கன்னா கேட்கல. இளங்கலைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சிடெட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இளங்கலையில பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் பாருங்க, அதே மாதிரி ஆலோசகர் கொடுக்குறாங்க. பிடி டீச்சர் மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தலாங்கிறாங்க. அதெல்லாம் அந்தந்த சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரைமரி டீச்சர்ஸ் அண்ட் பால்வாடிக்கா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, பால்வாடிக்கா டீச்சர் பார்த்தீங்கன்னா பாஸ் நீங்கள் அதாவது 12th, அது இல்லாத பார்த்தீங்கன்னா டிசிசிஇடின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைல்டுஹுட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. மோட் ஆஃப் செலக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் 24/2/2026 நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடணும். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7/3/2026 காலையில் 8:30 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அங்கே போய் நீங்கள் 8:30 மணிக்கெலாம் போய் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது எழுத சொல்லுவாங்க. ஏன்னா டாக்குமெண்ட் ஏதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜிடியும் பிரைமரியும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா பால்வாடிக்காகவும் இந்த இளங்கலையும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வைக்கிறாங்க. ஸோ 2 நாள் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறுது. அந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க.
20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டியூரேஷன் ஸ்கில் டெஸ்ட் இருக்கணும். அதில 10 நிமிஷம் 10 நிமிஷம் 2ஆ வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அனதர் 10 மினிட்ஸ் அவங்க குடுக்கக்கூடிய டாபிக்கள் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு சொல்லிக் குடுத்துருவாங்க. ஃபாலோட் பர்சனல் இன்டக்ஷன் ஆன் த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டக்ஷனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ஷன் சொல்லியிருந்தோம்ல. அடுத்துக்கு நீங்க 12த் பாஸ் பண்ணியிருக்கணும். பிளஸ் அதில வந்து பார்த்தீங்கன்னா, 50% மார்க் எடுத்திருக்கணும். அதே மாரி நீங்க ஸ்பீட் டைப்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 35 வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைப் பண்ற மாரி இருக்கும். இங்கிலீஷ்ன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஏஜ் ரிலாக்சேஷன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா குடுத்துருக்காங்க. இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7/3/2026 ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9/3/2026ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துருக்காங்க. எல்லா இதுக்குமே நீங்க டீச்சரா இருந்தாலும் சரி, நான் டீச்சரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தோமா, இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு? அப்படித்தானே கேட்கறீங்க. இப்ப வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். அணுவாற்றல் மத்திய பள்ளி எங்க இருக்குன்னா, கூடாங்குளம். அட்டாமிக் எனர்ஜி ஜெனரல் ஸ்கூல் கூடாங்குளம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த கூடாங்குளத்துல வந்து பாருங்க, தமிழ்நாட்டில தான் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கக்கூடிய கூடாங்குளம் மத்திய அரசு பள்ளியில தான் கேட்கறாங்க. நோட்டிஃபிகேஷன் 16/2/2026 தாங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாதுங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. என்னங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா படிச்சு பாருங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் சொன்னது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரியாம இருக்கலாம். ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் குடுக்குறேன். நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பள்ளிங்கிறதுனால நீங்க விண்ணப்பிக்காத விட்றாதீங்க. நீங்க விண்ணப்பிச்சு 1 இயர் ஒர்க் பண்ணீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் குடுப்பாங்க. அத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்கூலுக்கு நீங்க விண்ணப்பிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு ஆசிரியரா வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, இல்ல வேற ஜாப்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய ட்ரெய்னிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டே இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயனுள்ளனாலும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.